தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நியாயம் யுக்தி சாஸ்திரம் பதார்த்தம் முதற் பகுதி. நம்முடைய மத சித்தாந்தம் எல்லா பதார்த்தங்களையும் அடிமூலத்துக்கு போய் நன்றாக தெரிந்து கொள்வதால் சத்திய தத்துவம் பிரகாசித்துவிடும் என்பது. எல்லா விதமான பிரமாணங்களையும் உபயோகப்படுத்தி அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். எதை கொண்டு பதார்த்தங்களை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதுதான் பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணமான கண், காது முதலியவைகளுக்குள் அகப்படும் விஷயங்கள் கொஞ்சம்தான். அகப்படாதவை அதிகமாக இருக்கின்றன. அவைகள் அனுமான பிரமாணத்தில் அகப்படும். அந்த அனுமானத்தை விரிவுபடுத்த வேண்டும். அது வேத தத்துவத்தை அறியும் ஞானத்துக்கு உபயோகப்படுகிறது. அதனால்தான் நியாயம் ஓர் உபாங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீமாம்சை ஸ்ரவணத்திற்கு உபயோகம், மனனத்துக்கு சாதனமாக இருப்பது நியாயம். நியாயத்தில் பதார்த்தங்களை 7 விதமாக பிரித்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் தனியாக அறிய முடியாததால் மொத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த 7 வகை பதார்த்தங்களில் 2 பிரிவு உண்டு. உள்ளது என்பது ஒன்று, இல்லாதது என்பது ஒன்று. பாவோ அபாவஷ்ச. இந்த 7 வகை பதார்த்தங்களுள் 7வது இல்லாதது என்பது. இருக்கிறது என்பது பாவம், இல்லாதது அபாவம். அபாவம் 7வது. பாவமாக இருப்பதை 6 விதமாக பிரித்திருக்கிறார்கள். இல்லை என்பது எப்படி பதார்த்தமாகும்? பதார்த்தம் என்பது என்ன? பதத்தின் அர்த்தம்தான் பதார்த்தம். இல்லை என்னும் ஒரு பதத்திற்கும் அர்த்தம் இருக்கிறதல்லவா? அபாவம் சில இடத்தில் இருக்கிறது, சில இடத்தில் இல்லை. இங்கே புஷ்பம் இல்லை, அதாவது புஷ்பத்தின் அபாவம் இங்கே இருக்கிறது. அங்கே பூஜா மண்டபத்தில் புஷ்பம் இருக்கிறது, புஷ்பத்தின் அபாவம் அங்கு இல்லை. இப்படி அபாவமானது சில இடங்களில் இருக்கிறது, சில இடங்களில் இல்லை. அப்படியே சில சமயத்தில் இருக்கிறது, சில சமயத்தில் இல்லை. இப்படி சில கால தேசங்களில் அபாவம் இருப்பதனால் அது பதார்த்தமாகிறது. 7 பதார்த்தங்களாவன திரவியம், குணம், கர்மம், சாமான்யம், விசேஷம், சமவாயம், அபாவம் என்பவை. திரவியம், குணம், கர்மம் இந்த 3ம் சத்தான பதார்த்தம். அவற்றை இருக்கிறதென்று நம்மால் காட்ட முடியும், அதுதான் சத். பாக்கி 4ம் அப்படி காட்ட முடியாதது. சத்தையோடு கூடியது முதல் 3 தான். இவற்றில் முதலாவதான திரவியம் ஸ்தூலமாக காட்டக்கூடியது. ஞானம், ஆசை, சந்தோஷம், துக்கம் முதலிய குணங்களை தனியாக பிரித்து காட்ட முடியாது. இவைகளெல்லாம் ஒன்றை ஆசிரியத்தே இருக்கும், தனியாக பிரிக்க முடியாது. தாமரை சிவப்பாக இருக்கிறது, சிவப்பு தாமரையினுடைய குணம். அந்த சிவப்பை தனியாக பிரித்து காட்ட முடியாது. இப்படி ஒரு ஆசிரியத்தை ஒட்டி கொண்டிருப்பதுதான் குணம். அது எதை ஆசிரியத்திருக்கிறதோ அந்த ஆசிரியந்தான் திரவியம். சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தனியாக காட்ட முடியாவிட்டாலும் ஒருத்தன் சந்தோஷமாகவும் துக்கமாகவும் இருப்பதை தெரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? அப்போது சந்தோஷம், துக்கம் இவற்றையும் தெரிந்து கொண்டு விடுகிறோம். சிவப்பு தாமரையை பார்க்கும் போது சிவப்பு என்னவென்று தெரிந்து கொண்டு விடுகிறோம். கர்மம் என்பது காரியம், சலனம், போதல், ஓடுதல் முதலிய வேலைகள் கர்மாக்கள். அவைகளும் திரவியத்தை ஆசிரியத்தே நிற்கும். ஒருவன் ஓடுகிறான், ஓடுதலை அவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. அவன் ஓடுகிறான் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போது அவன் உட்கார்ந்திருக்கவில்லை, படுத்திருக்கவில்லை என்ற வித்தியாசம் தெரிகிறது. அதனால் ஓட்டத்தை நாம் பார்க்கிறோம் என்று அர்த்தம். சாமான்யம் என்பது 4வது பதார்த்தம். அது ஜாதியை குறிப்பது. பல மாடுகள் இருக்கின்றன. அவைகளுக்குள் மாட்டுத்தன்மை என்னும் ஒரு பொதுமை இருக்கிறது. அதை நாம் ஜாதி என்கிறோம். அது எல்லா பசுக்களிடத்திலும் இருக்கிறது. அதுதான் சாமான்யம்.
ஒரே மாதிரி இருந்தும் வெவ்வேறாக இருப்பது விசேஷம். பசுக்கள் ஒரே ஜாதியாக இருந்தும் அப்பசுக்களிடத்தில் ஒவ்வொன்றையும் தனித்தனியே பிரித்து காட்டக்கூடிய சில விசேஷ அடையாளங்கள் இருக்கின்றன. திரவியத்தையும் குணத்தையும், திரவியத்தையும் அதன் காரியத்தையும், தனித்தனியானவற்றையும் பொதுமையையும், ஒரு முழு வஸ்துவையும் அதன் அவயவங்களையும் பிரிக்க முடியாமல் ஒட்டி வைத்திருப்பதுதான் சமவாயம் எனப்படுகிறது. அக்னியில் பிரகாசமான ரூபம் இருக்கிறது. அந்த பிரகாசத்தையும் ரூபத்தையும் பிரிக்க முடியாது. அது சமவாயம். திரவியமும் திரவியமும் சேர்ந்தால் அதை சம்யோகம் என்று சொல்வார்கள். இவை ஒன்றோடொன்று சேராமல் தனித்தும் இருக்க முடியும். திரவியமும் குணமும் சேர்ந்தால் அது சமவாயம். திரவியமும் கர்மாவும் சேர்ந்தால் அதுவும் சமவாயம்தான். குணமும் கர்மாவும் ஒரு திரவியத்தை சேராமல் தனித்தும் இருக்க முடியாது. கடைசியாக வரும் அபாவத்தை பற்றி முதலிலேயே சொல்லிவிட்டேன். இப்படி பதார்த்தங்களை 7 வகையாக பிரித்தது போல ஒவ்வொரு பதார்த்தத்தையும் பல வகையாக பிரித்திருக்கிறார்கள். திரவியம் 9 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவை பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா, மனது என்பவை. இவைகளில் முதலில் சொல்லப்பட்ட 5க்கு பஞ்சபூதங்கள் என்று பெயர். பிருத்திவி என்பது பூமி, அப்பு ஜலம், தேஜஸ் அக்னி, வாயு காற்று, ஆகாசம் என்பது எல்லாவற்றிற்கும் இடம் கொடுப்பது. இந்த பஞ்சபூதங்களிலும் ஒரு வேடிக்கை இருக்கிறது. இவைகளுக்கு சரியாக உடம்பில் 5 தினுசான அறிவுகள் இருக்கின்றன. பார்க்கிற சக்தியுள்ள கண், கேட்கும் காது, ருச்சிக்கும் நாக்கு, உஷ்ணம் சீதம் தெரிந்து கொள்ளும் ஸ்பர்ஷேந்திரியம், கந்தம் தெரிந்து கொள்ளும் மூக்கு என்பவை 5. ஸ்பர்ஷ இந்திரியம் என்பது வெளித்தோலான சர்மம் மட்டும் இல்லை, உடம்பு முழுவதிலும் ஸ்பர்ஷ உணர்ச்சி இருக்கிறது. உடம்புக்கு உள்ளேயும் இருக்கிறது. வயிற்று வலி, மார்பு வலி முதலியவை அதனால் தான் தெரிகின்றன. இந்த 5 விதமான அறிவும் ஒவ்வொன்றால் அறியப்படுகிறது. ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடத்தில்தான் உணர்ச்சியை தருகிறது. பார்வை கண்ணில்தான் இருக்கிறது. காதினால் பார்க்க முடியாது. காதினால் கேட்கிற சங்கீதத்தை கண்ணினாலோ மூக்கினாலோ கேட்க முடியாது. நாக்கிலே ஒரு பதார்த்தத்தை போட்டால் அதனுடைய ருச்சியை தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய வாசனையை அறிய முடியாது. கற்கண்டு தித்திக்கிறது என்று மூக்கு தெரிந்து கொள்ளாது. இப்படி 5 தினுசான குணங்களை 5 இந்திரியங்களில் ஒவ்வொன்று தான் தெரிந்து கொள்ள முடியும். ரூபம் என்னும் குணத்தை கண் அறிகிறது. நிறம், அளவு முதலியவைகள் ரூபம். சுக்ல, பீத, நீல, ஹரித, ரக்த, கபிஷம், அதாவது முறையே வெள்ளை, மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு, காப்பி நிறம், பிரவுன் என்பவை நிறங்கள். சப்த பேதங்களை காது அறிகிறது. கெட்ட வாசனை, நல்ல வாசனைகளை மூக்கு அறிந்து கொள்கிறது. 6 வகை ரசங்களை நாக்கு உணர்ந்து கொள்கிறது. உஷ்ணம், சீதம் முதலியவைகளை ஸ்பர்ஷேந்திரியம் தெரிந்து கொள்கிறது. இப்படி 5 இந்திரியங்கள் 5 வகையான குணங்களை உணர்ந்து கொள்கின்றன. இவைகளுக்கு ஞானேந்திரியங்கள் என்று பெயர். இந்திரியம் இல்லாவிட்டால் குணம் தெரியாது. நமக்கு இந்திரியங்கள் 6ஆக இருந்தால் 6 வகையான குணங்களை நாம் அறியக்கூடுமாய் இருக்கும். 1000 இந்திரியங்கள் இருந்தால் 1000 குணங்கள் அறியப்படக்கூடலாம். உலகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றனவோ தெரியவில்லை. நமக்கு ஸ்பர்ஷேந்திரியம் கொடுக்காவிட்டால் சீதம், உஷ்ணம் முதலியவை உண்டு என்று அறிய முடியாதுதானே. அந்த இந்திரியம் கொடுத்ததனால் சீதோஷ்ணங்கள் அறியப்படுகின்றன. சீதோஷ்ணங்கள் வெளியில் இருப்பதனால் மட்டும் நமக்கு தெரிகின்றன என்று சொல்லக்கூடாது. வெளியில் இருப்பதை அறிய நமக்கு இந்திரியம் இருந்தால்தான் அவை தெரியும். குருடர்களுக்கும் செவிடர்களுக்கும் ரூபம், சப்தம் என்பவை வெளியில் இருந்த போதிலும் தெரியாததை பார்க்கிறோம் அல்லவா? கண், நாக்கு, மூக்கு
தொடு உணர்ச்சி புலன், துவக், காது என்னும் 5 இந்திரியங்களுக்கும் ரூப, ரச, கந்த, ஸ்பர்ஷ, சப்தங்கள் முறையே விஷயமாகின்றன. இந்த 5 குணங்களையும் பகவான் பஞ்ச பூதங்களில் வைத்திருக்கிறார்.